ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி ஒருத்தரை பற்றி நான் எனக்கு நடந்த உண்மையே சொல்கிறேன். அவரை பற்றி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர். அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். அவரை கும்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் இப்போ அவரை பற்றி சொல்லிடலாம். என்னென்னா, அவர் பேர் செட்டியார். அவரை நான் ஒரு பெரிய பொம்மையாக வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப நாள் வச்சுருந்தேன். இங்கே ஓரமாக இப்படி தான் நிப்பாட்டி வச்சுருப்பேன். எப்பொழுதும் என் வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒரு அலட்சியம். அதை தள்ளி விட்ருவாரோன்னு நல்லா பெருசாக இருக்கும். அது தள்ளி விட்ருவாரோன்னு பயந்துட்டு எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், தள்ளி விட்றாதீங்க பொம்மை, இது குபேர சிலையை தள்ளி விட்றாதீங்கன்னே சொல்லுவார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அத்தான் பாரிங்கிழமை நாளைக்கு போகிறாருன்னா இங்கே மேலே சூட்கேஸ் எடுக்கிறேன்ட்டு ஒரு நாள் போட்டு உடச்சிட்டாரு. அது மேலே தூக்கி போட்டு உடச்சி சுக்குநூறாயிட்டு அப்படியே மனசே நொறுங்கி போயிட்டு, என்னையா அத்தான் ஊருக்கு போகிற நேரத்தில் இப்படி உடச்சிட்டியே அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அவருக்கு எவ்வளோ சக்தி பாருங்கள். அந்த ஊருக்கு போகிறப்ப அத்தானுக்கு பல பிரச்சனைகள் காசு விரயமாகி வெளிநாடு போக முடியாமல் அவ்வளோ காசு நட்டமாயிட்டு, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் மறுபடி போனார். அது மாதிரி தடங்கள் ஆகிட்டு அவ்வளவு அழிஞ்சு போயிட்டு அவர் உடஞ்சோடனே அவ்வளோ பவர் பார்த்துங்க. அவரை மறுபடியும் என்ன பண்ண, திரும்ப அத்தானை எல்லாரும் குடும்பத்தோடு கொண்டு அத்தானை பிளேட் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் திரும்பி வரும்போது அவரை வாங்கிட்டு தான் வந்தேன். பார்த்துங்க, இந்த இருக்கார் பாரு, இங்கே அழகான பூ காஞ்சிருக்கு. செட்டியார் குபேர சிலை இங்கே இருங்க, அழகாக ஒயிட்டு கலரில் வாங்கியிருக்கேன். அவ்வளோ ஒரு சிரித்த முகமாக இருப்பாருங்க. ரொம்ப இவர் குளிப்பாட்டி அப்படியே பொட்டு வச்சுட்டு இந்த சந்தனத்தை இதில் அவர் வயிற்றுல அப்படி தடவணும்னு வச்சுங்களேன், அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் வருமா, சிரிப்பு வருமா. இவர் குபேராராக இருந்துக்கிட்டு இவருக்கு பிடிச்சேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தோம்லப்பா காரில் வரும்போது அக்காவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. அவங்க குட்டியாக வாங்கிட்டாங்க, நான் பெருசாக வாங்கிட்டேன். இதை விட பெருசாக வச்சுருக்கேன். இதில் காசெல்லாம் வச்சா ரொம்ப நல்லது. அவர் இவருக்கு இந்த சந்தனம் தடவைனா ரொம்ப பிடிக்கும். இந்த வயிற்றை தொட்டாலே அவ்வளோ சிரிப்பாராங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாராம். வயிற்றுல சந்தனத்தை வச்சு இப்படி கூசுமா அவருக்கு, ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. இவர் இவருக்கு பணக்காரராக இருந்துக்கிட்டு இவருக்கு பிடிச்ச பிரசாதம் என்னன்னா ஊர்க்காங்க. ஊர்க்கா இங்கே பாருங்க, ஊர்க்கா. இது எலுமிச்சம் ஊர்க்கா. இது அவருக்கு பிரசாதமாக நம்ம ஊட்டி விட்டோன்னு வச்சுக்க, கொஞ்சம் கிள்ளி வாயில் வைப்பா. அவருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. ஊர்க்கா பிடிக்கிற சாமியை பார்த்தீங்களா? குபேர் அவருக்கு பணக்கார சாமி. அவருக்கு இந்த ஊர்க்கா மேலே பிரியமாக இருக்குது. பாருங்க, அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா. எங்கள் அக்கா சொல்லிதாங்க எனக்கு தெரியும் இவருக்கு ஊர்க்கா பிடிக்குன்னு. உடனே நான் ஊர்க்கா வச்சுட்டேன். இவ்வளோ ஒரு பணக்காரராக இருந்துக்கிட்டு பாருங்க, பிடிச்சது உங்களுக்கு ஊர்க்காவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் ரொம்ப பிடிக்கும். இவர் இவர் பக்கமாக நம்ம கையில் கிடைக்கிற சில்லற காசெல்லாம் கொண்டாந்து இப்படி வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், காசு எப்பொழுதுமே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு இல்லைன்னே சொல்ல வராது. அதே போல் நம்ம யாராவது காசு கேட்டாலும் இருக்குது, ஏதோ கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இல்லை இல்லை இல்லைன்னு தரித்திரியம் பிடிச்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு. உங்கள்கிட்ட நான் அப்படி ஒன்றும் பிடிங்கிற மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் இருக்குங்க, செலவுக்கு எனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னால் இல்லாமே போயிடுமா. அதனால் இல்லைன்னு சொல்லக்கூடாதான். இதுகிட்ட எங்கள் அக்கா அவ்வளோ பணம் சம்பாதிக்கிற, டெய்லியும் காசை கொண்டாந்து தட்டில் வச்சுருப்பா. டெய்லியும் ஒரு காசு வச்சுருவாரு. அது மாதிரி நானும் தாம்பளப்பா, நீங்களும் இந்த குபேர சிலையை வாங்கி கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் கும்பிடுங்க. உங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு செல்வம் செழிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே தள்ளி விட்றாமல் ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்டை போட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம் அனுபவம் இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன். இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர். இவர் அலட்சியப்படுத்தணும்னு வச்சுங்க, அவ்வளோதான். இவர் காசே இல்லாமல் அழிச்சு போடுவாருங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்தவர், லேசுப்பட்டவர் கிடையாது. ஆனால் இவரை கும்பிட்டா சிரித்த முகமாக இருக்கிறாங்களேன்னு சில பேர் லேசாக நினச்சிடக்கூடாது. அவங்கள்ட்ட தான் விசியாதியாக இருப்பாங்க. அதனால் சிரித்த முகமாக இருந்தாலும் ரொம்ப வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாரும் இவரை வாங்கி கும்பிடுங்க. ரொம்ப